இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாங்க. சாய் ஜெகதீஷ்னு ஒரு பொம்பளை பொறுக்கி, அந்த பொம்பளை பொறுக்கி ஒரு யூடியூப் சேனல்ல வேலை செஞ்சான். அந்த யூடியூப் சேனல்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு அபியூஸ் பண்ணிடுறான். அங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஓடி போயிடுறான்னு அடிச்சு விரட்டிடுறாங்க. விரட்டினதுக்கு அப்புறமா அந்த பொம்பளை பொறுக்கி திருந்துவானான்னு பார்த்தா, சொந்த கட்சி தாவேகா பெண்களையே தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஹாய் எப்படி இருக்க, போட்டோ அனுப்பு, எந்த வேணாம் இதை அனுப்புன்னு இன்பாக்ஸ்ல அபியூஸ். எல்லா பொண்ணுகளும் ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்பேஸ்ல வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க இந்த சாய் ஜெகதீஷ் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு. இந்த பொம்பளை பொறுக்கிக்கு தான் சோனியா அருண்குமார் ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன ட்வீட் போடுறாங்க? நான் இப்படிதான் ஒரு ஊடகத்துல திமுகவுக்கு எதிராக வேலை செய்யும் போது என்ன கார்னர் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. அதே மாதிரிதான் தம்பி சாய் ஜெகதீஷுக்கும் திமுகவுக்கு எதிராக செய்தி போட்டாரு, வெளியே எடுத்துட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த சாய் ஜெகதீஷ் அங்க ஒரு பொம்பளை பொறுக்கி வேலையை பார்த்தான். அந்த வேலையை பார்த்தனாலதான் அந்த நிறுவனம் வேலையை விட்டு எடுத்துச்சு. அதே மறுபடியும் இங்க வந்து ட்விட்டருக்குள்ள எல்லா பெண்களுக்கும் அபியூஸ், எல்லா பெண்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததுக்கு அப்புறமா அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். என்கிட்ட இன்னும் ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து எல்லாம் இருக்கு. இந்த பொம்பளை பொறுக்கிக்கு தான் ஐஆர்எஸ் முன்னாள் அதிகாரி அருண்ராஜ் ஸ்டேஜ் ஏதோ வாழ்த்து மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாரு. இப்படி எல்லாம் ஒரு கேவலமான லாபி,